Satyabhama Institute of Science and Technology, Chennai. படம் நல்லா இருந்ததுப்பா, காமெடியாக இருந்ததுப்பா, பார்க்கலாம், பசங்களோட பார்க்கலாம். நல்லா இருந்தது ப்ரோ, டைம் போனதே தெரியல, நல்லா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. நல்லா இருந்துச்சு ஒரு படம். எதிர்பார்த்து வந்தேன் அந்த படம். இந்த படம் வந்து எல்லாமே இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு பிரதர். படம் நல்லா இருக்கு. சந்தானம் சாரோட வழக்கமான படங்களில் என்ன ஹியூமர் இருக்குமோ அந்த ஹியூமர் இருக்கு. ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு. படம் சூப்பர், நல்லா குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் வந்து ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வராதிங்க. சும்மா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். ஒரு ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 out of 10 கொடுக்கலாம். படத்தில் வந்து நிறைய காமெடி சீக்வன்ஸ் இருக்குது, நிறைய இடத்துல காமெடி ஒர்க் அவுட் இருக்குது. அதுக்கு ஒரு கதை மாதிரி ஒன்று போட்டு கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் தான். ரொம்ப ஹையாக எதிர்பார்க்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வாட்சபிள் தான். சந்தானம் அவர்கள் எப்படி பண்ணியிருக்காரு? சந்தானம் சார் அவர் நல்ல ஆக்டர் தானுங்க. பெரிய பெரிய நடிகர்கள் கூடலாம் நடித்த ஒரு நடிகர். தான் ஹீரோவை நடித்து பல ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க. வடக்குப்பட்டி ராமசாமி உங்களுக்கு பிடிச்சதா? டிடி ரிட்டர்ன்ஸ் பிடிச்சதா? தில்லுக்கு துட்டு பிடிச்சதா? அப்போ இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு. படத்தை நடித்த எல்லா கலைஞர்களுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு சிறப்பான படத்தை கொடுத்துருக்கிறார் சந்தானம் சார். இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஹிட்டு தான். லாஜிக்கு பார்க்கக்கூடாது, என்ன இது இப்படி கதையிலேயோ மற்ற விஷயத்தையும் லாஜிக்கு பார்க்காம ஜாலியாக படம் ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை ஜாலியாக பார்க்கலாம். அதான் இந்த கேரக்டர் என்னவோ, இந்த கேரக்டருக்கு என்ன காமெடி தேவை அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா ஸ்மார்ட்டாகவும் இருக்கார் இந்த கெட்டப்பில். அதான் மேட்ரிமோனி இதில் எல்லோரும் கல்யாணம் பண்ணி வைப்பார். இதில் அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகுது, அதில் என்னென்ன ப்ராப்ளம் வருது, இவங்களை வச்சு என்ன பண்ணுறாருன்றது தான் படம் இதாக இருக்கும். பரவாயில்ல, ஃபுல்லாக காமெடி அண்ட் காமெடி தான். கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட காமெடி இல்லாமல் இல்லை, எல்லாத்துலேயும் ஃபுல்லு காமெடி தான். சந்தானம் சார் அதான் வழக்கமாக ஒரு காமெடி நல்லா இருக்குது. இன்னும் பெஸ்ட்டாக டான்ஸ் சூப்பராக ஆடி இருக்காரு. சந்தானம் வந்து ஒரு நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் போடலாம் ட்ரை பண்ணியிருக்காரு. பஞ்ச் டைலாக்ஸ்லாம் காமெடி பஞ்ச் தான் ட்ரை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு ஓல்டு ஸ்டைலில் இருக்குது. ரொம்ப நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி இருக்குது. கதைக்கு சம்மந்தம் இல்லாமல் இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுகிற மாதிரியெல்லாம் நிறைய கவுண்டர் கொடுத்துருக்காரு. ஒரு இந்த ஆர்டிஸ்ட் வந்து என்ன பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் நினச்சேன், ஒரு டைலாக் பேசுகிறோன்னா ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஒரு கதையில் பார்க்கும்போது நம்மளுக்கு அதை தாண்டி வெளியில் இருக்கிற டைலாக்ஸ் நிறைய வர மாதிரி இருக்குது. பட் அவரை தவிர மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய காமெடிஸ் ஒர்க் அவுட் இருக்குது. ஓவராலாக படம் வந்து கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள். ரொம்ப ரொம்ப ஹையாக எதிர்பார்க்காதீங்க, அவ்வளோதான். காமெடிலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏங்க அவ்வளோ டீம் இருக்குது. சந்தானம் சார், சாமிநாதன் சார், மாறன் சார், சேசண்ணன், தம்பி ராமையா சார், பாலசரவணன்லாம் கலாக்காடும் காலங்களில் இருந்து நிறைய படங்களில் காமெடி பண்ணியிருக்காரு. அவர் வந்து மச்சான் கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அதான் காமெடி வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருங்க. நம்ம போர் அடிக்காமல் போகிற அளவுக்கு நிறைய இடத்துல அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு நல்லா. ஒரு அதாவது சொல்கிறேன், ரொம்ப இது இல்லாமல் ஒரு 100% ஒரு 80% ஒர்க் அவுட் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் மொக்கையாயிடும். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாரும் அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து எல்லாம் மாறன் சார், முனிஷ்காந்த், கூல் சுரேஷ், இவங்க எல்லாருமே அந்த தம்பிராமையா அவர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த பாலசாரங்கன் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. பாலசாரங்கன் காமெடியாக பெருசாக எனக்கு ஒர்க் ஆகலை ப்ரோ அந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே, பட் செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு பெருசாக இதில் ஒர்க் ஆகலை. எனக்கு இந்த படத்தில் சந்தானம் படத்தில் எதிர்பார்க்குற டைமிங்கோ ஒன்லைனரோ சார்கஸ்டிக்கான காமெடியோ எதுவுமே இல்லை. நிறைய இடத்துல கிரிஞ்சாக தான் இருந்தது. ஆல்ரெடி நிறைய பார்த்த காமெடிஸ் தான். லாஜிக் பார்க்கக்கூடாதான் சினிமாவில், பட் அதேமாரி லாஜிக்கையும் தாண்டி ஒரு விஷயம் இவங்கெல்லாம் தொடர்ந்து பண்ணும்போது அது நம்மளுக்கு இரிட்டேட் தான் ஆகும். இமான் அவர்களுடைய மியூசிக் எப்படி? சாங்ஸ் வந்து பெரிய அளவில் எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெஸ்ஸாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சாங் ஓரளவுக்கு ஓகே, பட் பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காரு. கதைக்கு ஏற்றாப்புல அந்த சீன்ஸுக்கு ஏற்றாப்புல கரெக்டாக பண்ணியிருக்காரு. இமான் சார் மியூசிக்கு ஃபர்ஸ்ட் டைம் காம்பினேஷனு நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுது சந்தானம் சாருக்கு. உண்மையிலே அவர் இமான் சார் சந்ததுக்காக தான் வந்ததே படம். இந்த சாங்ஸும் பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு ஹீரோ படத்தில் சந்தானத்துக்கு பிறகு யாருன்னா இமான் சாரை தான் சொல்லுவேன். பிஜிஎம் சரி, மியூசிக்கும் சரி பட்டையை கிளப்பியிருக்காரு. சந்தானம் சார் படத்துக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு மியூசிக்கில் இமான் சார் ஃபஸ்ட்டு, சந்தானம் சார் இமான் சார் காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன். இமான் சார் கலக்கியிருக்கிறார். மியூசிக் நான் டைட்டில் கார்டில் பார்க்குறப்ப இமான் இருக்கிறது தான். அதை தாண்டி பெருசாக இமான்னு எங்கேயுமே நம்மளுக்கு ஃபீல் ஆகலை. அவரோட ஸ்டைலில் 2-3 பாட்டெலாம் கொடுத்துருக்காரு. பட் படத்தில் பாட்டு எல்லாமே இமேஜினேஷனில் வரது தான். அதெல்லாம் இன்னுமே தமிழ் சினிமாலலாம் அதை தாண்டி வந்தாச்சு. பாடல்களே இல்லாமல் படம் எடுக்கிறப்போ இமேஜினேஷனில் பாட்டு செட்டு போட்டு எடுக்கிறதுலாம் படத்துக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கராக தான் இருந்தது. அது ஒரு சில பாட்டெலாம் படம் நல்லா சீரியஸாக போயிட்டு இருக்கிறப்போ நடுவில் பாட்டு வந்ததெல்லாம் ஒரு இடைச்சோர்கள் தேவையில்லாமல் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான். ஸோ இமான் மியூசிக்ன்றதெல்லாம் பெருசாக நம்மளுக்கு ஒர்க் ஆகலை அவரோட விஷயமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் எது உங்களுக்கு ரொம்ப? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போவோம், ட்விஸ்ட்டாக அப்படியே ஒரு மாதிரி போவோம், சூப்பராக காமெடியாக போவோம். செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு சில விஷயத்தில்
அப்படி போனாலும் நம்ம லொலுசபா மாறண்ணன், இந்த நம்ம முனிஷ்காந்த் சார், கூல் சுரேஷ் இவங்கெல்லாம் வருவாங்கல்ல, அந்த காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக பிடிச்சிருக்கு. பட் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஓவராலாக படம் வந்து ஒன்ஸ் வாட்சபிள் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே, செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ட்ராகியாக தேவையில்லாமல் தீவிரவாதி போர்ஷன்லாம் கொண்டு வந்து அது ஒரு மாதிரி பழைய படம் பார்த்த ஃபீல் இருந்தது. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் ஹீரோ வந்து காப்பாற்றுறதெல்லாம் பயங்கர கடுப்பாக தான் இருந்தது. ஸோ எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த படம் ஸ்டார்டிங்கே வந்து வேற கதை மாதிரி இருக்கும், ஒரு ஜமீன்தார் கதை மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் கதை நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வேற மாதிரியா கொண்டு போயிடுவாங்க. சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் அவங்களோட முயற்சியாக இருந்திருக்கு, அதை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. தம்பிராமையா ஒரு காமெடி அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க சூப்பராக பண்ணுறாங்க. சந்தனம் சார்லாம் செகண்ட் ஹாஃபில் வந்து சந்தனம் சார் அவ்வளோ ஸ்கோர் இல்லை, கூட இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய காமெடி பண்ணாலும் அவரு அவ்வளோ இது பண்ணல. ஒரு பஞ்ச் டைலாக் கொடுக்குறது மட்டும் அது மட்டும் எல்லாம் பேசுவாங்க, இவர் ஒரே ஒரு பஞ்ச் டைலாக் கொடுத்து முடிச்சுக்குவார். அதுமாரி நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவாக இருந்தது, ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறாங்கன்றது. செகண்ட் ஹாஃப்லாம் தெரிஞ்சனால கதை இதுதான் அப்படின்றது ப்ரெடிக்டபுளாக இருந்தனால பெருசாக நம்மள இருக்கல. காமெடியுமே அங்கங்கே ஒன்லைன் தான், ஒரு சில இடத்துல சிரிக்க வைக்கிறதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லாக காமெடி வச்ச மாதிரி இருந்தது. அதெல்லாம் ரொம்ப கடுப்பாக தான் இருந்தது, ஒழிய ரொம்ப பெருசாக சிரிக்க வைக்கல. படத்தில் காமெடி தவிர வேறு ஏதாவது எமோஷன்ஸ் வச்சுருக்காங்க? எமோஷன்ஸ் இருக்கும், அதுவும் காமெடி ஆகிடும் லாஸ்ட்டாக. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீரியஸாக கொண்டு வரணும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் பெருசாலாம் எமோஷனாக எங்கேயும் ஒர்க் ஆகலை. சீரியஸான போர்ஷனை கூட காமெடியாக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது பெருசாக ஒர்க் ஆகலை. பெரிய சென்டிமெண்ட் ஆகிட்டாலாம் கிடையாது. காமெடியாக எப்படி சிரிக்க மற்ற நீங்கள் வடக்குப்பட்டி ராமசாமி டிடி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அப்படி தான் பெரிய சென்டிமெண்ட்டாக இல்லாமல் ஃபேமிலியாக அந்த மாதிரி போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு.